எதுக்கு என்ட்ரன்ஸ் அத்லட் லாங் ரன் பண்ணும்போது சுகர் அல்லது கேண்டி எடுக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினா மசிலுக்கு பாத்தீங்கன்னா 3 வழியா எனர்ஜி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி வேணும்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது என் மசில் வந்து மைக்ரோடியர் ஆகி அதில் வந்து ப்ரோட்டீன் பைண்ட் அப் ஆகும். இதனால மசில் பில்டப் அப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனும் ஆகும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபேட். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், என்கிட்ட பைக்கும் இருக்கு, சைக்கிளும் இருக்கு. ஏன்னா வந்து கம்பேர் பண்ணது வந்து சைக்கிளுக்கு. ஏன்னா என் மசிலுக்கு வந்து ஒரு ஸ்லோவான எனர்ஜி கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஃபேட். மூணாவது பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் என் மசில்லையும் லிவர்லையும் கிளைகோஜன் ஃபார்ம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு 60 to 90 மினிட் ரன்னுக்கு இந்த கிளைகோஜன் தான் எனக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். ஆஃப்டர் த 60 to 90 மினிட் இந்த கிளைகோஜன் வந்து கம்மியாயிரும். ஸோ என் மசில் வந்து ஈஸியா ஃபெட்டிக்கு டயர்ட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் ஹிட்டிங் த வால்னு சொல்லுவாங்க. மேரத்தான் ரன்னர்ஸ் என்ட்ரன்ஸ் அத்லட் வந்து சுகரை ஜெல் மூலமாவோ இல்ல ஒரு ட்ரிங்க் மூலமாவோ இல்ல ஒரு கடலை மிட்டாய் மூலமாவோ எடுக்கிறாங்க. குட்டாஃபோர்னு ஒரு மசில் கான்ட்ராக்ஷனால பிளட்ல இருக்க சுகர் டைரக்டா மசிலுக்கு கன்வெர்ட் ஆகுது வித்தவுட் இன்சுலின். ஸோ இதனால நம்ம மசிலுக்கு வந்து நல்ல பவர் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பீடப்பா ஓடலாம், ஒரு நல்ல என்ட்ரன்ஸ் கிடைக்கும், ஈஸியா ஃபெட்டிக் ஆக மாட்டோம். ஸோ நீங்களும் ஒரு நார்மல் பர்சனா இருந்துட்டு சுகர் எடுத்துட்டு எந்த ஆக்டிவிட்டி பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சுகர் வந்து உங்க பாடியில வந்து ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்களும் ரன் பண்ணுங்க. லாங் ரன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் சுகர் எடுத்துட்டு நல்லா எனர்ஜியா ரன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.